அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி இப்போ ஒரு அற்புதமான ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம். we are going to solve நமக்கு ஒர்க் எனர்ஜி தியரத்தினுடைய சூட்சுமம் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், a 1 kg block, இதான் 1 kg block situated on a rough incline. So இது ஒரு incline, it is rough, is connected to a spring. This is the spring connected to a spring of spring constant 100 Newton per meter. So K is equal to 100 Newton per meter as shown in figure. The block is released from rest with the spring in the unstretched position. So unstretched position la vachi the block release பண்றாங்க. So what happens, it goes and stops. Okay, it goes down and stops. Okay, the block moves 10 cm down the incline before coming to rest. தரைக்கு வரதுக்கு முன்னாடி 10 cm தூரம் ட்ராவல் பண்ணிடுது. Find the coefficient of friction. அப்படி நிற்கணும். இன்னும் 11 cm 12 cm 13 cm போயிருக்கலாம், இல்லை 9 cm 8 cm போயிருக்கலாம். அப்படிலாம் 10 cm நிற்கிது. எனவே அப்படின்னா எவ்வளவு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கணும். Find the coefficient of friction between the block and the incline. Assume that the spring has negligible mass and the pulley is frictionless. Angle கொடுத்துருக்காங்க 37 degree. So 37 degree 63 degree பிள்ளைங்க ஆவன்னு வச்சு போடணும்னா this is right angle triangle 3 4 5 பித்தகோரியன் ட்ரிப்ளெட்ஸ் 3 4 5க்கு 37 டிகிரியும் 63 இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேல்யூவை கண்டுபிடிக்காமல் 3/5 4/5னு போட்டுக்கிறதுக்காக. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? சப்போஸ் இது அசையாமல் ஸ்டாட்டிக்கில் இருந்தால் ஒரு மாதிரி செய்யணும். ஆஃப்கோர்ஸ் இன்றைக்கி இப்போ நான் அதை சொல்லித்தரல உங்களுக்கு. நீங்கள் முன்னாடி பொசிஷனில் வச்சு ரிலீஸ் பண்ணுறீங்க. ஸோ அது இறங்கி போய் நின்றுச்சு. ஸோ இனர்ஷியா ஹஸ் பிளேட் எ ரோல். எனவே இதுக்கு நம்ம ஒர்க் எனர்ஜி தியரத்தை பயன்படுத்தணும். ரைட், இங்கே வாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் அப்போ என்னென்னா, ஒர்க் எனர்ஜி தியரம் என்ன சொல்லும் கேட்டிங்கன்னா, எவ்வளவு தட் இஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி, அதுதான் மொத்த ஒர்க் டன். இதுதான் மொத்த ஒர்க் டன். நான் எழுதியிருக்கேன், அது எப்படி நான் சொல்லித்தரேன். இது மொத்த ஒர்க் டன். இந்த இனிஷியல் எனர்ஜி மைனஸ் கைனடிக் எனர்ஜி அது ஆரம்பிக்கத்துலேயும் ரெஸ்ட்டில் இருந்துச்சு, முடியும் போது ரெஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ மொத்த எனக்கு இனிஷியல் கைனடிக் எனர்ஜி 0, ஃபைனல் கைனடிக் எனர்ஜி 0, இட் இஸ் 0. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன ஒர்க் நடந்துச்சு, இந்த டயக்ராம் வாங்க. என்ன ஒர்க் நடந்துச்சு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3 இடத்துல ஒர்க் நடந்திருக்குங்கிறத நீங்கள் கவனிப்பீங்க. சரிங்களா? ஒரு ஒர்க் சொல்கிறேங்க இல்லைங்க. ஒரு ஒர்க் என்னென்னா, இந்த கீழ்நோக்கி இது இழுக்குது, அதனுடைய காம்பனண்ட் இது. கீழ்நோக்கி இழுவிசையால் இந்த பொருள் முதல்ல இங்கே இருந்துச்சு. ஓகே, இந்த இடத்துல இருந்தது, சம்வேர் அப்படி இருந்தது. அது சருகி இந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஃபைனல் பொசிஷன் எவ்வளோ தூரம்? 10 சென்டிமீட்டர். திஸ் இஸ் பாசிட்டிவ் ஒர்க். ஏன்னா ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே டைரெக்ஷனில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது கீழ்நோக்கி இழுக்கிறதுனால இதனுடைய வெர்டிக்கல் காம்பனண்ட் இது mg cos theta. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். this is angle theta, this is 90 minus theta, this is theta, this is theta. சரிங்களா? so this is mg. so mg cos theta, this is theta, mg cos thetaங்கிறது அதனுடைய வெர்டிக்கல் காம்பனண்ட். அதனுடைய நார்மல் இது பிள்ளைங்களா, நார்மல் இதுதான் ஃப்ரிக்ஷனுக்கு காரணம். அப்போ ஃப்ரிக்ஷன் எவ்வளவு? மியூ இன்டு நார்மல், வேர் திஸ் நார்மல் இஸ் ஈக்குவல் mg cos 37. இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இந்த திசைக்கு எந்த திசை இயங்குச்சோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ மைனஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ளஸ் ஸ்ப்ரிங் என்ன செஞ்சிருக்கு? நெகட்டிவ் ஒர்க் நடந்திருக்கு. ஸ்ப்ரிங்கில் என்ன நடந்திருக்கு? நெகட்டிவ் ஒர்க் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதை எப்படி கண்டுபிடி? அதுக்கான எக்ஸ்பிரஷன் எவ்வளவு? kx²/2. அதுக்கான எக்ஸ்பிரஷன் எவ்வளவு? kx²/2. இதில் நடந்த ஒர்க் டன், தட் இஸ் மைனஸ். ஸோ இதில் நடந்த ஒர்க் மைனஸ். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய டென்ஷன் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஆனால் மூவ் ஆனது இந்த பக்கம். ஸோ இட் இஸ் மைனஸ்.
ரைட். அப்போ 2 ஒர்க் மைனஸாக இருக்குது, ஒரு ஒர்க் பாசிட்டிவாக இருக்குது. யூ ரைட். சரிங்களா? மறுபடியும் இந்த இதுக்கு நான் வருவேன் பிள்ளை. ஸோ கேமரா ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவ் என்ன சொல்லுவேன்? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஃபோர்ஸ் எவ்வளவு இந்த டைரக்ஷனில்? திஸ் இஸ் mg sin theta. This is mg sin theta. This is mg cos theta. This is mg sin theta. சரிங்களா? இந்த ஆங்கிள் தீட்டாங்கிறது நான் நிரூபிச்சு காமிச்சேன். ஸோ mg sin theta into distance x. ஸோ mg sin theta into x. இது பாசிட்டிவ். ஃப்ரிக்ஷனால் உண்டாகிறது நெகட்டிவ். அப்போ அதை அக்கௌண்ட்டில் வச்சுக்கிடுவீங்க. ஃப்ரிக்ஷனால் உண்டாகக்கூடிய ஃபோர்ஸே என்னன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, திஸ் இஸ் மியூ என்னன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, மியூ என் இன்ட்டு எக்ஸ் பட் மைனஸ். ஸோ மைனஸ் மியூ என் இன்ட்டு எக்ஸ். அதை எப்படி எழுதுவீங்க? மைனஸ் மியூ, அந்த மியூ அந்த எண் எவ்வளவு? mg cos 37 இன்ட்டு எக்ஸ். ரைட். இது ஃப்ரிக்ஷனால். தென் ஸ்ப்ரிங்குக்கான எக்ஸ்பிரஷன் kx ஸ்கொயர் பை 2. kx ஸ்கொயர் பை 2. ஸோ மைனஸ் kx ஸ்கொயர் பை 2. இதோட உண்மையில் ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு பிள்ளைங்களா. அவ்வளோதான். இது திஸ் இஸ் தி பிரின்சிபல் அப்ரோச். இது செஞ்சிட்டிங்கன்னா இனி செய்கிறது வெறும் நியூமரிக்கல் வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. ஸோ எல்லா எம்முக்கான வேல்யூ m 1 kg. ஸோ அதை விட்டுறலாம். ஜி பிள்ளைங்களுக்கு ப்ராப்ளம் புரியறதா இங்கே நோக்கம் நான் வச்சுக்கிட்டேன். ஸோ 9.8 என்ன வச்சுக்கிட்டேன்? இன்ஸ்டெட் ஆஃப் 9.8 I take it as 10. So 10 into sin theta, sin 37. So sin 37 நான் உங்களுக்கு முதலே சொன்னேன். 3/5 cos 37 is 4/5. ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணேன். எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி மியூ இஸ் ஈக்குவல் டு இதை அங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா 30/5 6 மைனஸ் 10/2 5 டிவைடட் பை 40/5 8. ஸோ 6 மைனஸ் 5 டிவைட் பை 8 இஸ் ஈக்குவல் 0.125 இஸ் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிள்ளைங்களா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து ஜெனரலாக நம்மளோட ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை பிள்ளைங்களா, அறவே இல்லை. சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணாமல் நீட்டோ ஐஐடி ஜேஇஓ மெயின் ஆகட்டும் அட்வான்ஸ்ட் ஆகட்டும் அது கனவாக போயிடும். அப்போ பிள்ளைங்களுக்கு இந்த அப்ரோச் புரியணும். எப்படி சார் இதை என்ன செஞ்சேன் அணுகுனேன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரியாத பிள்ளைங்க மறுபடியும் என்ன செய்யுங்க, வீடியோவை பாருங்கள். சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைங்களுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.